வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மருத்துவமனையில் ஸ்டாலின் அனுமதி பரபரப்பு. தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அனுதாப ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்ற எதிர்பார்ப்புடன் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா என்று பலரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது சட்டசபை தேர்தல் ஒட்டுமொத்தமான கவனத்தையும் பெற்றுள்ளது. 5 முனை போட்டி. திமுக வெற்றியடையுமோ என்ற பதற்றத்தில் பணப்பட்டுவாடாவையும் ஒரு பக்கம் அதிகமாக ஒவ்வேறு தொகுதிகளிலும் திமுக செய்து வருகிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அதிகமான ஓட்டுக்களை பெறுவதற்கு இறுதி ஆயுதத்தை கையில் எடுக்கும் விதமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தற்பொழுது ஒட்டுமொத்த தகவலும் திமுகவினர்களால் பரப்பப்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்துள்ளார். மக்களுக்காக ஓயாமல் பிரச்சாரம் செய்துள்ளார். அவரது உடல்நலத்தை விட தமிழக மக்கள்தான் அவருக்கு முக்கியம் என்பதற்கேற்ப சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் கேட்கக்கூடியது ஒன்றுதான். எம்ஜிஆர் அவர்கள் போல ஸ்டாலின் ஆகிவிடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் ஒருபோதும் எம்ஜிஆராக ஸ்டாலின் வர முடியாது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் 15 நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக இந்த முறை ஆட்சியை அமைப்பது மிக பெரிய ஒரு கடினம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவும் என்றும், அது மட்டுமல்ல, தமிழக மக்கள் அனைவரும் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி அமைக்கும், ஆனால் அதுவும் சிக்கல்தான். விஜய் அவர்களது ஆதரவு இல்லாமல் அதிமுக ஆட்சி அமைப்பது கடினம். ஆனால் இப்பொழுது உறுதியாக கூறலாம், அனுதாப ஓட்டுக்களை வைத்து மட்டும் திமுக வெற்றியடைந்துவிடும் என்ற நம்பிக்கை மக்கள்தான் அதை கூற வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 மாதங்களாக பிரச்சாரத்தால் அவரது உடல்நிலை மோசமாகியுள்ளது. அதனால் மக்கள் ஓட்டுக்களை திமுகவிற்குத்தான் போட வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தல் திமுக 2வது முறை ஆட்சி அமைக்கலாமா, அல்லது மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி புதிய வாய்ப்புகளை வழங்கலாமா? எடப்பாடியாரின் ஆட்சி எப்படி இருந்தது 2021 முதல் 2024 ஆண்டு வரை என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். அனுதாப ஓட்டுக்களை ஸ்டாலின் பெறுவாரா என்பதையும் கூறுங்கள்.